ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ப்ரெக்னென்சி மாதிரி எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருங்க. என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் இந்த ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப ஹாப்பியாக அந்த கஷ்டத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் ப்ரெக்னென்சி இது பண்ணுங்கள். ஸோ ஆஃப்டர் இப்போயே நல்லா தூங்கிக்கோங்க. முதல்ல அதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஆஃப்டர் பேபி நம்மளுக்கு தூக்கங்கிறது இருக்கவே இருக்காது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். அதனாலேயே ப்ளீஸ் நல்லா தூங்கிக்கோங்க. நல்லா தண்ணி குடிங்க. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, பாய் பேபியோட ஆண் குழந்தைக்கான 9th மந்த் ஸ்கேன் ரிப்போர்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ என்னோடய சேனலில் யார் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு போய்ங்க. அது மூலிமா எனக்கு இன்னும் நிறைய வீடியோ போட எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், இப்போ என்னோடய ஆண் குழந்தையோட 9th மந்த் ஸ்கேன் ரிப்போர்ட் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, கிளினிக்கல் ஹிஸ்ட்ரின்னு போட்டு என்னென்னா ப்ரிமி எனக்கு ஃபஸ்ட் பேபி அப்படிங்கிறதுனால ரெகுலர் பீரியடான 10th மந்த் போட்டிருந்தாங்க. பட் ஆனால் எனக்கு ரெகுலர் பீரியட் கிடையாது, இர்ரெகுலர் தான். அவங்க கேட்டாங்க. ஏன்னா ரெக்கார்ட் படி ரெகுலர் தான் வரும். நான் என்கிட்ட பர்சனலாக கேட்கும்போது இர்ரெகுலர் நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால தான் வீக்ஸ் 39 வீக்ஸ் 5 டேஸ்னு போட்டிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு என்னோடய இது படி பார்த்தா எனக்கு டெலிவரி ஆகிறதுக்கு இன்னும் 3 வீக்ஸ் இருக்குது. கிளினிக்கலி எனக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு 24 தான் இடிடி டேட் கொடுத்தாங்க. பட் ஆனால் தம்பி பிறந்தது 4 அன்னைக்கு பிறந்துட்டான். இதில் ப்ரெசன்டேஷன் செப்பாலிக்கிலே சேஞ்ச் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு எப்படின்னா 5th 7th மந்த் ஸ்கேன் இருக்கிற வரையிலுமே ப்ரீச்சில் தான் இருந்தான். செப்பாலிக்கன் மீன்ஸ் தலை நல்லா திரும்பிடுச்சு. ஸ்பைன் ரைட் சைடில் இருக்குது, முதுகெலும்பு ரைட் சைடில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தம்பியோட இடுப்பளவு, தலை சுற்றளவு, அப்புறம் அந்த கையளவு எல்லாமே நார்மலாக இருக்குது. அந்தந்த வீக்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு நல்லா கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது தம்பிக்கு லாஸ்ட்டாக அந்த 3 வீக்ஸ்க்கு முன்னாடி எடுத்தது. ஏன்னா ஃபெடல் ஹார்ட் ரேட் 131 per minute இருந்தாங்க. ஃபெடல் டோன்லாம் குட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஃபெடல் மூவ்மெண்ட் ஆக்டிவில் தான் இருக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாமே டாக்டர் ஒன்றுமே சொல்லிகிட்டே இருந்தாங்க. எல்லாமே நார்மல் தான். இதில் ப்ளசண்ட்டாக என்னென்னா ஃபண்டோ ஆன்டீரியர்னு இருந்தாங்க. ஸோ ஓகே, எனக்கு எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே ஆன்டீரியர் தான். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டில் என்ன பார்த்தீங்கன்னா 3rd மந்த் ஸ்கேன்லேருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு 172 இருந்தாங்க ஹார்ட் பீட்டு. படிப்படியாக கம்மி பண்ணிவிட்டு ரொம்ப 131 வந்தாச்சு. அதே மாதிரி பேபியோட வெயிட் பார்த்திங்கன்னா, நான் என்ன ட்ரை பண்ணேன் அப்படின்னா, சரி ஒரு 3 kgக்குள்ளே இருந்தால் நம்மளுக்கு டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ரொம்ப கம்மியாலாம் ஃபுட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் ஃபைனலாக அவங்க வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு டெலிவரியில் அதனால எனக்கு யாருமே எதுவுமே சொல்லியே கொடுக்கல. நீங்கள் இதெல்லாம் சாப்பிடாதீங்க, இதெல்லாம் இந்த பவுடர் அவங்க கொடுக்குற பவுடர்லாம் குடித்தா வெயிட் ஏறும் அப்படின்னு சொல்கிறதுனால எனக்கு தெரியாமல் நானும் வாங்கி குடிச்சு பேபிக்கும் வெயிட் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது பேபியோட இந்த கிட்னி ப்ராப்ளம் சொல்லியிருந்தேன்னு எனக்கு லாஸ்ட் ஸ்கேனில் மென்ஷனே பண்ணலை. ஏன்னா பேபியோட இந்த ஃபெடல் அனாட்டமின்னு போட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. லெஃப்ட் சைடு கிட்னி, ரைட் சைடு கிட்னி போகிற இடத்துலையும் அந்த அடப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அது ஏன்னா உள்ளே இருக்க பேபி அடிக்கடி யூரின் பாஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ வெளியில் வரும்போது யூரின் போனால் அவங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னாங்க. பட் ஆனால் 9th மந்த் ஸ்கேனில் எனக்கு மென்ஷன் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். சுத்தமாக மென்ஷனே பண்ணலை. அது ஆட்டோமேட்டிக்காக 9th மந்த்லேயே சரியாயிடுச்சு போல். எனக்கு மெச்சூரிட்டி கிரேடு 3க்கு வந்துட்டாங்க. அமினோ ஃப்ளூயிட் அடிக்குவேட்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது கரெக்டான ஒரு இது. இங்கே பார்த்தீங்களா, இதில் ஸ்பைன் ரைட்டு 38 வீக்ஸ் ஆஃப் மெச்சூரிட்டி. நான் சொன்னேன் 38 வீக்ஸ் தான் ஆகுது. பட் ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 39 5 days அப்படின்னு போட்டேன். இது என்னோட 7th மந்த் 2வது க்ரோத் ஸ்கேன் ரிப்போர்ட். இதில் ஹார்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 148 இருந்தாங்க. ஸோ படிப்படியாக பேபிக்கு எல்லாமே சரியாயிடுச்சு. ஸோ ஃபைனலாக பேபி எப்போ எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்ஷனுக்கு நாங்கள் போயிட்டோம். ஃபைனலாக நாங்கள் 4ஆம் தேதி தம்பி பிறந்தான். இதுக்கான வீடியோ என்னென்ன பண்ணணுங்கிறத வீடியோ தெளிவாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஆனால் கர்ப்பிணி பெண்கள் என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன எடுத்துக்கிட்டால் பேபிக்கு நல்லா க்ரோத் ஆகும் அப்படிங்கிறத எனக்கு டாக்டர் ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அதை நெக்ஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதுபடி டெய்லியுமே நீங்கள் அந்த பாதாமாக இருக்கட்டும், எவ்வளோ குவான்டிட்டியில் எடுக்கணும், ஸோ என்னென்ன கீரை வகைகள் சாப்பிடணும் அப்படிங்கிறத தெளிவாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக தனியாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இதிலேயே நான் சேர்த்து போட்டேன்னா உங்களுக்கு புரியாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா,
நாங்கள் கேட்டோம். எனக்கு வந்து ஒரு டேட் வந்து கொடுத்தாங்க. நீங்கள் இந்த டேட்டில் வந்து அட்மிட் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எனக்கு கடைசி நேரத்தில் வந்து அரிப்பு ரொம்ப உடம்பு முழுக்கவே ரொம்ப அரிப்பு வந்துருச்சு. அது என்னன்னே தெரில. நான் ஒரு 4, 5 பேத்துக்கு இது மாதிரி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் எங்கள் அண்ணிக்கும் வந்து பாய் பேபி தான். அவங்களுக்குமே உடம்பு முழுக்க அரிப்பு. அவங்களுக்குமே லாஸ்ட்டு சமயத்தில் டெலிவரி ஆகிறதுக்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ரொம்ப அரிப்பு தாங்க முடியாமல் தான் போய் தம்பியை வந்து முன்னாடியே வந்து நாங்கள் இது பண்ணி டெலிவரிக்கு வந்து ப்ராசஸ் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டாக்டர் என்னால் முடியவே முடியல, என்னால் உடம்பு முழுக்க ரொம்ப வந்து இச்சிங்காக இருக்குது டாக்டர், தூக்கமே இல்லைங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுவுமே வந்து ஒரு சிம்டம்ஸ் தான். ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தா அவங்களுமே வந்து அந்த இது போட்டிருந்தாங்க. அவங்களுக்குமே பாய் பேபி தான். எங்கள் அன்னிக்கும் ரொம்ப அரிப்பு தாங்க முடியல, எனக்குமே வந்து உடம்பு முழுக்க அரிப்பு. எல்லாத்துக்குமே இந்த வயிறு மட்டும்தான் அரிக்கும். பட் ஆனால் அந்த பாய் பேபிங்கிறப்போ உடம்பு முழுக்கவே வந்து லாஸ்ட் மந்த் வந்து அரிப்பு ஏற்படுது. இதுவுமே ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.